அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். வெல்தரிச்சின் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்ம இப்போ 12th ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th ஹிஸ்டரியில இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாப்பிள்ளை கிளர்ச்சி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ இது ஒரு இந்து மகாசபை அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கான என்ன தேவைகள் இருந்துச்சு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த வீடியோல ஐக்கிய மாகாணத்தில் வகுப்புவாதம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஐக்கிய மாகாணத்தில் வகுப்புவாதம், ஸோ முதல்ல நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது சவுத்தை கம்பேர் பண்ணும்போது நாட்டில் வந்து அதிகமான வகுப்பாத கலவரங்கள் உருவாயிட்டு இருந்துச்சு. மத உணர்வுகள் அங்கே கோலோச்சின்னு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருப்போம். ஸோ அங்கே அதிக அளவில் அவங்களுடைய மத உணர்வுகள் இருந்த ஒரு காரணத்தினால ஸோ ஐக்கிய மாகாணங்கள், அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் இடங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ப்ரொவின்ஸ்ல அதிகமாவே வந்து இன்னுமே அவங்களுடைய மத உணர்வுகள் வெளிப்பட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல என்ன மாதிரியான வகுப்புவாதங்கள் உருவாக ஆரம்பிச்சது அப்படிங்கறத இதுல கொடுத்திருப்பாங்க. இப்ப 1922 ஒத்துழையாமை இயக்கம் வந்து நிறுத்தப்படுது. இது வந்து ஒரு முதல் ரீசன். என்ன ரீசன் அப்படின்னு முதலே பார்த்திருப்போம். ஸோ சௌரி சௌரா இன்சிடென்ட்க்கு அப்புறமா இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தை தடை செய்யறாங்க. ஸோ ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அதிகமா நம்பின ஒரு இயக்கமா தான் ஒத்துழையாமை இயக்கம் இருந்துச்சு. அப்படி இருந்தும் 1922 அந்த இன்சிடென்ட் மூலியமா ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒத்துழையாமை இயக்கத்தினால 1924 கலீஃபா பதவியும் ஒழிக்கப்பட்டது. இந்த ரெண்டு விஷயமே நடந்துச்சு. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தை திருப்பி எல்லாருமே வந்து ஒட்டுக்கா வந்தாங்களா? சோ இந்து முஸ்லிம் ஒற்றுமை வாழ்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஜிந்தாபாத் சொல்லியிருப்பாங்க, வந்தே மாதரம் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே அவங்க சொல்லியிருப்பாங்க, ரைட்? சோ அப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்படுது. அதே சமயத்துல அங்க துருக்கியில கலீஃபா பதவி வந்து ஒழிக்கப்படுது. இந்த ரீசனால முஸ்லிம்களுக்கு நடுவில் ஒரு பெரிய ஏமாற்றம் நடக்குது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஒரு பய உணர்வும் உருவாக ஆரம்பிக்குது. அப்ப நம்ம கம்ப்ளீட்டாவே ஒதுக்கப்பட்டுருவோமோ அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அவங்களுக்கு உருவாக ஆரம்பிக்குது. அவங்க என்னதான் சாலிடா முஸ்லீம் லீக்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை உருவாக்கி, அதாவது ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சிறுபான்மையரா இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்தினால அவங்க இங்க ஒதுக்கப்படுவாங்க அப்படிங்கக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு உருவாக ஆரம்பிக்குது. இந்த டைம்ல ஒத்துழையாமை இயக்கத்துடைய பின்விளைவா காங்கிரஸுக்கும் கிளாபத்துக்குமே நடுவில் பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு. ஏன்னா அங்க மத உணர்வுகள் இன்னுமே வந்து அதிகமா இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஹிந்து முஸ்லிம் இஷ்யூ அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா 1921 தான் மலபார் கிளர்ச்சி கடைசியா பார்த்ததுலயும் நம்ம பார்த்திருப்போம். சோ அது வந்து ஒரு இந்து முஸ்லிம் கலவரங்களா தான் உருவாக ஆரம்பிச்சது. சோ மாகாணங்கள்ல மத்தியில எல்லா இடங்களிலுமே வந்து இந்த ஹிந்து முஸ்லிம் பிரிவினை அப்படிங்கிறது வேறொன்று ஆரம்பிச்சிருச்சு. சோ அப்படி இருக்கும்போது இங்கேயுமே காங்கிரஸுக்கும் கிளாபத்துக்கும் நடுவிலே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வந்து ப்ராப்பரா கிடையாது. 1919 ஆண்டு சட்டத்தினுடைய அடிப்படையில உருவாக்கப்பட்ட சுயாட்சி நிறுவனங்கள்ல தங்கள் அரசியல் கோரிக்கைகளுக்காக இந்துக்களும் முஸ்லிம்களும் போட்டியிடுறாங்க. சோ இந்த இடத்துல இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுயாட்சி நிறுவனங்கள் முதலே பார்த்திருப்போம். சோ கிராமங்களா இருக்கட்டும், சுயாட்சி நிறுவனங்களா இருக்கட்டும், இங்க எல்லாத்துலயுமே வந்து யார ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இஷ்யூ வந்து அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? சோ அவங்களுடைய அரசியல் கோரிக்கைகளுக்கு இந்து முஸ்லிம் வந்து போட்டியிட ஆரம்பிக்கிறாங்க. அதிகாரத்துக்கும் பதவிகளுக்கும் இடையான இப்போட்டியினுடைய விளைவா புதிய வகுப்புவாத வன்முறைகள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இப்ப நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கறது கடைசியில பேச 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 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலவரங்களா உருவாக ஆரம்பிக்குது அப்படிங்கிறது இதுல சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 1923 வாரணாசியில இந்து மகாசபை வந்து ஒரு 6வது மாநாடு நடத்துறாங்க. ஓகேங்களா? சோ அகைன் இங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1920 to 2022 டைம்ல இந்த இந்து மகாசபை எதுவுமே வந்து செயல்படல அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஏன் அப்படின்னா அதுதான் ஒத்துழையாமை இயக்கத்தோட பீரியட். சோ அந்த டைம்ல ஒத்துழையாமை இயக்கம் நிறைய இருக்கும்போது இவங்களுடைய எந்த இதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிருப்பாங்களா? இப்ப அதுக்கு அடுத்தது 1923 மறுபடியுமே வந்து இங்க இஷ்யூஸ் நடக்கிறது ஒரு காரணத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாரணாசியில இந்து மகாசபையோட ஒரு 6வது மாநாடு கூட்டுறாங்க. அதுல 968 பிரதிநிதிகள் கலந்து கொள்றாங்க. அதுல 56.7% வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஏரியாவை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஐக்கிய மாகாணங்களை சேர்ந்தவங்களா மட்டுமே இருக்காங்க. ஐக்கிய மாகாணம், பஞ்சாப், டெல்லி, பீகார் ஆகியவை 88.8 விழுக்காடு பிரதிநிதிகளை அனுப்பி வச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்கெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்து மகாசபை அப்படிங்கிறது இன்னுமே வந்து பிரசித்தி பெற்றதா இருக்குது. அவங்களுடைய ஸ்ட்ராங்கான ஒரு ரூட்ஸை வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடமாவும் இந்த ஐக்கிய மாகாணங்கள் இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க வந்து அவங்களுக்கு சென்ட் பண்றாங்க, நீங்க போய் அதை பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அங்க போய் அங்க இருக்கக்கூடிய இந்து மகாசபை மாநாடுகள் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சென்னை, பம்பாய், வங்காளம் ஆகிய 6.6 விழுக்காடு பிரதிநிதிகளை மட்டும் தான் அனுப்பி வைக்குது. முதல்ல நம்ம பார்த்திருப்போம் அவங்க பெருசா வந்து இந்த ஹிந்து முஸ்லிம் கான்செப்ட்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சோ அப்படி இருக்கிறதுனால நீங்க சும்மா யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க போங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இல்லையா? யாருமே வந்து பெரிய லெவலில் அங்க போய் அவங்களுக்கான பார்ட்டிசிபேஷன் கொடுக்கல அப்படிங்கறதுதான். அப்ப சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய மத உணர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சவுத்ல இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து மத உணர்வுகள் பெருசா இல்ல அப்படிங்கறத நம்ம இது மூலியமாவே தெரிஞ்சுக்க முடியும். 1920 காங்கிரஸ் வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கு. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க வந்து சுயராஜ்ய கட்சி வந்து உருவாக ஆரம்பிக்கிறது. சிஆர் தாஸ் இவங்கெல்லாம் வந்து பிரிஞ்சு போறாங்க. சோ அது ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடியவங்க ப்ரோ சேஞ்சஸ் நோ சேஞ்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. மாற்றத்தை வேண்டவங்கன்னு சொல்லி போகுது, மாற்றத்தை வேண்டாதவங்களும் பிரியுது. அதுக்கு நடுவுல ஒத்துழையாமை இயக்கத்துல ஹிந்து முஸ்லிம் இஷ்யூஸ் வேற போயிட்டு இருக்கு. சோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீட் அப்கமிங் சோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய காங்கிரஸ்க்கு இல்ல. அப்ப இந்த 1920 வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் நிறைய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்றாங்க. அதுல
ஐக்கிய மாகாணத்தில் ஏற்பட்ட வகுப்புவாத பதட்டத்திற்கு இந்து முஸ்லிம் தலைவர்களுடைய மத ஈடுபாடு மட்டுமே காரணம் கிடையாது. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கல, பட் அது மட்டுமே காரணம் இல்ல. அதை தாண்டி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுயராஜ்யவாதிகளுக்கும் தாராளவாதிகளுக்கும் அரசியல் போட்டிகளும் தூண்டுகோலை அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுடைய ஆட்சி அமைக்கணும், அரசியலை கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் அவங்க ரொம்ப முக்கியமானதா இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இதுவுமே அவங்களுக்கு ஒரு ரீசனா இருக்கு. சோ இதுல யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிஆர்தாஸ் மோதிலால் நேரு இவங்க 2 பேர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்களா. இவங்க தாராளவாதி லிபரல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்களா. இப்ப இங்க ஒரு அரசியல் போட்டியோடு நடக்குது. யாருக்கும் நடுல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோதிலால் நேருக்கும் மதன் மோகன் மாளவியாக்கும் நடுல. இந்த டைம்ல அலகாபாத்ல மோதிலால் நேரு மதன் மோகன் மாளவியாவும் ஒருத்தவங்க போட்டி போடுறாங்க. 1923 நடைபெற்ற இந்த நகர சபை தேர்தல்ல மோதிலால் நேரு வின் பண்றாரு. அப்படி வின் பண்ண உடனே மதன் மோகன் மாளவியா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதை அப்போஸ் பண்றதுக்காக மத உணர்வுகளை தூண்ட ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா. சோ இந்த டைம்ல என்ன பண்றாங்க, அங்க இந்த கட்சியை வந்து இந்த ஒரு இஷ்யூஸ்ல கலவரங்கள் வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து யார் வந்து விசாரிக்கிறாங்களோ அவர் சொல்றாரு, மத உணர்வுகள் அப்படிங்கிறது சுயநலத்திற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. யாரால பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மதன் மோகன் மாளவியாவால அது வந்து சுயநலத்துக்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கறத தெரிஞ்சிருக்காங்க. அவர் அரசியல வின் பண்ணல, இவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுனால அதை வந்து அகேன்ஸ்டா மாத்தி அவங்களுடைய சுய உணர்வுகளுக்கு அதை மாத்துறாங்க அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இத க்ரோச் வைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், ஓகேங்களா, இவர் தான் வந்து ஜட்ஜ் மாவட்ட நீதிபதியா இருக்கக்கூடிய க்ரோச் வைட் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாணவியாவுடைய குடும்பத்தார் வேண்டுமென்றே இந்துக்களை வந்து தூண்டி விடுறாங்க, இச்செயல் முஸ்லிம்கள் மீது எதிர்வினை ஆற்றியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குறிப்புகளை வெளிப்படுத்துறாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி இவங்களுக்கு நடுவில் பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சோ இந்த மத உணர்வுகள் தாண்டி காங்கிரஸ் உடைய ஒரு கட்சிகள் பெருசா இல்லங்கிறத தாண்டி இது எல்லா இஷ்யூஸுமே ஒவ்வொன்னா வந்து உருவாக ஆரம்பிக்குது. இப்படிதான் ஐக்கிய மாகாணங்கள அவங்களுடைய இந்து மத உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்து இருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்து மகாசபையை பத்தி பார்க்கலாம். இந்த இந்து மகாசபையோட ஆக்சுவல் ரீசன் தான் என்ன, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்துக்களுக்காக நீங்க ஒற்றுமையா போராடுறாங்க, ஓகே ஃபைன் ரைட், எல்லாமே நம்ம வந்து சேர்ந்து நிக்கிறோம். சோ முஸ்லிம்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிளாஷஸ்க்காக வந்து இவங்க போராடுறாங்க, எல்லாமே கரெக்ட். பட் எண்ட் ஆஃப் தி டே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடியவங்க காங்கிரஸ்ல இருக்கவங்களுக்கும் சப்போர்ட் பண்றாங்க. சோ காங்கிரஸ் இருக்கவங்க தான் இந்து மகாசபையிலும் இருக்காங்க, முஸ்லீம் லீக்ல இருக்கவங்க தான் இந்து மகாசபையிலும் இருக்காங்க, சாரி முஸ்லீம் லீக்ல இருக்கவங்க தான் காங்கிரஸ்ல இருக்காங்க. சோ காங்கிரஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான பிளாட்ஃபார்மா இருக்கு. அதை தாண்டி இவங்க அவங்களுடைய இயக்கங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு தேசிய இயக்கம் உருவாக்குறதுல இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா கொடுக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஓகேங்களா. அட் த சேம் டைம் காங்கிரஸ் என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சமய சார்பின்மை அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்துக்களை வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன ரீசன் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க நம்ம அந்த எனக்கு நீ யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே யாராவது இருக்காங்க. அகைன் இந்த 2 கட்சியில இருக்கவங்க, அதாவது முஸ்லீம் லீக் கட்சியிலையும் இந்து மகாசபையிலும் இருக்கிறவங்க தான் காங்கிரஸ்ல இருக்காங்க. அப்ப மத சார்பின்மை அப்படிங்கிற கொள்கையை வந்து காங்கிரஸ்ல தைரியமா எடுக்க முடியாது. ஏன்னா இவங்களுடைய ஜாயின் தான் வந்து இந்த காங்கிரஸா இருக்க ஒரு ரீசன்னால. ஓகேங்களா. சோ அதுவுமே வந்து ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப வகுப்புவாதம் அப்படிங்கிறது பஞ்சாப்ல ஒரு வலுவான இயக்கமா வந்து முழுமையா இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. 1924 பஞ்சாபை வந்து 2ஆ பிரிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஹிந்து முஸ்லிமாவும் ஹிந்துவோட மாகாணமாவும், இன்னொன்னு வந்து முஸ்லிம்ஸோட மாகாணமாவும் பிரிங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. லாலா லஜபத் ராய் வெளிப்படையாவே சொல்றாரு. ஓகேங்களா. இந்த மாதிரி மாகாணங்களை எங்களுக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அரசியல் களத்தில் இந்து மத மறுமலர்ச்சிக்கு ஆதரவான சக்திகளை பிரதிநிதித்துவப்படுத்திய இந்து மகாசபை அகண்ட இந்துஸ்தானம் அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கையை முன்வைக்குது. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முஸ்லிம்ஸோட இடஒதுக்கீடு கோரிக்கை அப்படிங்கிறது தான். அவங்களுடைய தனித்தொகுதி அப்படிங்கக்கூடியது வந்து இவங்க அப்போஸ் பண்றாங்க. அதுக்காக தான் இந்த அகண்ட இந்துஸ்தானம் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தையை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப இந்து மகாசபை நிறுவப்பட்டதுல இருந்து சுதந்திர போராட்டத்துல அவங்க வந்து கம்ப்ளீட்டாவே வேறையா தான் நிக்கிறாங்க. முதல்ல சொல்லியிருப்போம், ஆங்கில ஆட்சி அவங்க ஆதரிக்கல, அது வந்து அவங்களுடைய முக்கியமான விஷயம், எங்களுக்கு வேண்டாம். அட் த சேம் டைம் இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தேசிய கட்சி உருவாக்குறதுலயுமே வந்து இவங்க முழுமையான ஆதரவை கொடுக்கல அப்படிங்கறத இவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அந்நிய மேலாதிக்கத்திற்கு எதிராக எல்லா வர்க்கங்களுடைய ஆதரவையும் நம்ம சொல்லியிருப்போம்ல. சோ காங்கிரஸாலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்களால லீட் பண்ண முடியல. எதனால இவங்களை அப்போஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல காங்கிரஸ்ல திருப்பியும் குழப்பங்கள் உருவாகும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால சோ இவங்க என்ன பண்றாங்க, சமய உணர்வு மிக்க குழுவினுடைய ஆதரவை நம்ம இழக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால சமய சார்பின்மை அப்படிங்கக்கூடிய கோட்பாட்டை வலியுறுத்துறதுக்கு அவங்களால முடியல. சோ பின்னால இதுக்கு அடுத்தடுத்தது வரக்கூடிய கட்டங்களை வந்து காந்தியடிகள் தலைமையில காங்கிரஸ் வந்து பல ஒற்றுமை மாநாடுகளை நடத்துது. ஆனாலுமே இது எதையுமே வந்து அவங்க ஏத்துக்கல. சோ மத உணர்வுகள் கடைசி வரைக்கும் மேலோங்கிதான் இருந்துச்சு அப்படிங்கறத இது மூலமா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. சோ இதுதான் வந்து இந்து மகாசபையுடைய ஒரு கருத்தா இருக்கு. அடுத்தது முஸ்லிம்களுடைய டெல்லி மாநாடு, அவர்களுடைய புதிய கருத்துக்கள். இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
இந்த மாதிரி கிளாஷஸ் மாறி மாறி போய்கிட்டே இருக்கு, ஹிந்து முஸ்லீம் பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கு. ஃபைனலி இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய ஒரு 4 கோரிக்கைக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நாங்க இது எல்லாத்தையுமே விட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வராங்க. சரிங்களா? சோ அது அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அகைன் அங்கேயுமே வந்து அவங்களுடைய மத உணர்வுகள் தான் மேலோங்கி நிக்குதே ஒழிய நாட்டுக்காகன்னு சொல்லி அவங்க எதுவுமே பண்ண விரும்பல. ஃபைனலி என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜின்னா தான் இருந்திருப்பாரு. ஜின்னா வந்து ஒற்றுமையுடைய தூதரா வந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருந்திருப்பாரு. கடைசி வரைக்கும் இவங்களுடைய ஒற்றுமைக்காக பல முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. ஆனாலுமே அவருமே வந்து அந்த முயற்சிகள் வந்து ஏமாற்றப்பட்டிருப்பாங்க, கைவிடப்பட்டவங்க நினைச்சிருப்பாங்க. சோ காங்கிரஸ் வந்து எந்த சப்போர்ட்டுமே பண்ணியிருக்காது. இதனால அவருமே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்களுக்கு இது ரொம்ப வேண்டாம், நீங்க வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது பிரிச்சிருங்க, எங்களுக்கான தனி தொகுதிகள் தனி கோரிக்கைகள் எங்களுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இவங்க என்னென்ன முக்கியமான அந்த 4 கோரிக்கைகள் வச்சாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 1927 மார்ச் 20 டெல்லியில முஸ்லிம்களுடைய மாநாடு வந்து நடைபெறுது. ஓகேங்களா? சோ 1927 மார்ச் 20 டெல்லியில ஒரு கான்பரன்ஸ் நடைபெறுது. அந்த கான்பரன்ஸ் உடைய நிகழ்வுகள் வந்து முக்கியமா எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒற்றுமைக்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளுடைய உன்னத வெளிப்பாடா தான் அமைஞ்சிச்சு. 2 பேருமே வந்து ஒட்டுக்கா வரலாம், இதுக்கு மேல இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 27 அகைன் வந்து ஒரு கான்பரன்ஸ் போடுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாநாடு முன்வைத்த 4 கோரிக்கைகள் ஏற்றுக்கொண்டுட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, இந்த 4 கோரிக்கைகள் எங்களுக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தனித்தொகுதி கோரிக்கையை நாங்க விட்டுறோம், எங்களுக்கு அதுக்குமான தனித்தொகுதி கோரிக்கைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க வெளிப்படையா சொல்றாங்க. அப்படி என்ன அந்த 4 கோரிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பம்பாயில இருந்து சிந்துவை தனியா பிரிக்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். பலுசிஸ்தானத்தையும் அதனுடைய எல்லைகளையும் சீர்திருத்தணும் அப்படிங்கிறது 2வது விஷயம். சோ பாகிஸ்தான் அப்படிங்கிறது தானே, பஞ்சாப்ல தானே அதிக அளவுக்கு இது வந்து பாகிஸ்தான் பார்டரா இருக்கும், இது வந்து இந்தியா பார்டரா இருக்கும். அப்படி சொல்லி பார்த்தோம்னா அங்க ஹிந்து முஸ்லீம் 2 பேருமே அதிக அளவுல இருக்காங்க, அவங்களுக்குள்ளதான் பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து தனியா பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு லாலா லஜபத் ராய் மூலியமாவே ஒரு கோரிக்கைகள் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த சிச்சுவேஷன்ல இது நீங்க பிரிச்சுங்க, எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. 3வது பஞ்சாபிலும் வங்காளத்திலும் மக்கள் தொகை அடிப்படையில பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அகைன் பஞ்சாப் வங்காளம் இது 2மே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹிந்து முஸ்லீம் அதிகமா இருக்கக்கூடியது, அவங்களுடைய பார்டர்ஸ் அதிகமா இருக்குது. பலுசிஸ்தான் அப்படிங்கிறது இப்ப சொல்லக்கூடிய பாகிஸ்தான். சோ பாகிஸ்தான் இந்தியா எல்லாமே ஒட்டுக்காதானே அந்த டைம்ல இருந்துச்சு. சோ இப்ப பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் பகுதி, அதே மாதிரி வங்காளத்திலயும் பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடிய இடம். அந்த கிழக்கு வங்காளத்துல முஸ்லிம்கள் அதிகமா இருக்காங்க. சோ அதுதான் வந்து வங்க பிரிவினை நம்ம பிரிக்கப்பட்ட ஒரு இடம். அங்கேயுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்ப 4வது கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மத்திய சட்டமன்றத்துல முஸ்லிம்களுக்கு 33 விழுக்காடுகள் வந்து நீங்க இடம் கொடுக்கணும், 33% எங்களுக்காகன்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுடைய ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கோரிக்கைகளை வைக்கிறாங்க. இந்த டைம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோதிலால் நேருவும் ஸ்ரீனிவாசனும் என்ன பண்றாங்க அப்படின்னா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை இவங்க கொடுக்கக்கூடிய எல்லா கோரிக்கைகளையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளுக்கு இந்த தனி தொகுதிகள் வேண்டாம், நம்ம பிரிஞ்சோம்னா இன்னுமே இஷ்யூ பெருசாகும், அதுக்கு இவங்க சொல்லக்கூடிய இந்த 4 கோரிக்கைகளை நீங்க ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வகுப்பாத உணர்வுகள் ரொம்ப ஆழமா இருக்க ஒரு காரணத்தினால இந்த முயற்சிகள் எதுவுமே வந்து முன்வைக்கப்படல, அக்செப்ட் பண்ணிக்க இவங்களால முடியல. அப்ப இந்து முஸ்லிம் பிரச்சனை மனிதர்களோட கையை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகளும் அந்த இடத்துல சொல்றாரு. இந்த டைம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கணும், ஒரு லீட் ஃபோர்ஸ் எடுத்திருக்கணும்ல. சோ இதையும் வந்து அவங்க சார்ட் அவுட் பண்ண நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதையுமே அவங்க சார்ட் அவுட் பண்ண நினைக்கல. அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க 2 குழுக்களை அமைக்கிறாங்க. இவங்க கொடுத்தாங்களா ஒரு 4 கோரிக்கைகள் கொடுக்குறாங்கல்ல, அந்த கோரிக்கைகளை நம்ம எந்த அளவுக்கு நம்மளால சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குழுக்கள் அமைக்கிறாங்க. என்ன 2 குழு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பம்பாயில இருந்து சிந்துவை பிரிப்பது நிதி ஆதார அடிப்படையில இயலும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குழு. ஓகேங்களா? சோ உங்களை வந்து இப்ப என்ன அப்படின்னா நம்ம மத ரீதியா பிரிக்க வேண்டாம், ஹிந்து முஸ்லிம பிரச்சனை தான் நாங்க பிரச்சனை வருது, இப்ப பினான்சியல் ரீதியா நம்ம பிரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை அமைக்கிறதுக்காக ஒரு குழு அமைக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லிம் பெரும்பான்மை பாதுகாக்கும் ஒரு உத்தியாக விகிதாச்சார பிரதிநிதித்துவம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றதுக்காக இன்னொரு குழுவை அமைக்கிறாங்க. இந்த 2 குழுக்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இரு பிரிவினருக்கும் இடையே ஏற்பட்டிருந்த விரிசலை சுருக்குவதற்காக முயற்சிகளை ஜின்னாவும் மேற்கொள்றாரு. இப்படி இருந்த சிச்சுவேஷன்ல யாருடைய முயற்சிகளும் கைவிடப்படல, யாருடைய முயற்சிகளுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படல, எல்லாருமே வந்து கைவிடப்படுறாங்க. அப்போ 1928 கல்கத்தாவில கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா இந்து மகாசபையினுடைய உறுப்பினர்கள் திருத்தங்கள் அனைத்தையும் ஒப்புக்கொள்ள மறுத்து ஒற்றுமைக்கான வாய்ப்புகள் அனைத்தையும் அழிச்சிட்டாங்க. சோ இது வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவே கிடையாது, நாங்க இதை என்ன காரணத்துக்காகவும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், இது எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்லி அவங்க போரிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல இவ்வளவு விஷயங்கள் நடந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தப்பவும் நான் வந்து தனியா கைவிடப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா உணர்றாரு. ஓகேங்களா? அப்ப ஜின்னா தான் கைவிடப்பட்டதாக வேதனையுற்றார். இதன் பின்னர் முஸ்லிம்கள் பெரும்பாலான முஸ்லிம் தலைவர்கள் காங்கிரஸ்ல இருந்து சிறப்பு சலுகைகள் எங்களுக்கு வேண்டாம், அதுக்கு இன்ஸ்டன்ட் நம்ம வந்து பிரிட்டிஷர்ஸே நம்பிக்கலாம், அவங்க கிட்ட அவங்களோட பிரச்சனைகளே நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய அரசாங்கத்தை வந்து நம்ம பிலீவ் பண்றதா வந்து நம்மளுக்கு அது தேவையான விஷயம், இவங்க கிட்ட இது நடக்காது, ஏன்னா இங்க வந்து ஹிந்து முஸ்லிம் அப்படிங்கிற பிரச்சனை வந்து நம்மளை தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிற
அப்படிங்கக்கூடியதை உணர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அது வரைக்கும் சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. சோ இவரை வந்து இந்து முஸ்லிமுடைய ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரோஜினி நாயுடு. ஓகேங்களா? சோ அதனால இவரும் வந்து அவருடைய முயற்சிகள் எல்லாமே எடுத்திருப்பாங்க. ஆனா வந்து கடைசியில அது கை கூடி இருக்காது அப்படிங்கறதுதான். ஓகேங்களா? சோ இதை நம்ம இதுல பார்க்கலாம். இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிரிவினைவாத தேசத்துடைய வளர்ச்சி குறித்து காந்தி சொல்றாரு. என்ன அப்படின்னா தனி மனிதர்களுடைய எண்ணிக்கை போலதான் இங்க மதங்களும். இதுல இவன் தான் இருக்கணும் அவன் தான் இருக்கணும்னு சொல்லி நீங்க சொல்றது தப்பு. இது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நம்மளுடைய தேசத்துடைய ஆன்மா குறித்த விழிப்புள்ளவர்கள் வந்து அவங்க மற்றவங்களுடைய மதங்கள்ல தலையிட மாட்டாங்க. அவனுக்கு நாடுதான் முக்கியமா இருக்குமே ஒழிய மதம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க காந்தியடிகள் முன்வைக்கிறாரு. அப்படி இருந்தாலும் இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்துக்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துஸ் நம்புறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா நடக்காது. நீங்க கனவுலகளை தான் வாழ்றீங்க. இந்த இந்தியாவை கட்டமைச்சவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்துக்களும் இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க, முகமதியர்கள் இருக்காங்க, பார்சிகள், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் உருவாக்குறாங்க. அப்போ அவங்களுடைய நலனுக்காக எல்லாரும் ஒற்றுமையா தான் இருந்து ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து செட் ஆகாது. உலகத்தினுடைய எந்த ஒரு பகுதியிலுமே ஒரு நாட்டுரிமையும் ஒரு மதமும் ஒரே பொருளை தருகிற வார்த்தையாக கிடையாது அப்படிங்கறது சொல்றாங்க. சோ இப்ப இங்க எல்லாருமே சேர்ந்தா இருப்பாங்க. அது இந்தியாவில இது நடக்காது அப்படிங்கக்கூடிய கருத்தையுமே வந்து காந்தியடிகள் இந்த இடத்துல முன் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அடுத்த இடத்துல என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வகுப்பத தீர்வு அதனுடைய பின்விளைவுகள் என்ன, சோ நேரடி நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.